வணக்கம். இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள், அதாவது ஐடிகே 2.0 செலக்ட் ஆனவங்களுக்குன்னு தனியாக வந்து குரூப் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதன் மூலமாக தான் உங்களுக்கு வரக்கூடிய லேட்டஸ்ட் ஜாப் பற்றின அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இப்போது அந்த மாதிரி கிடைச்ச தகவல்களை வந்து உங்களோட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, அன்பு கரங்களின் திட்டத்துக்கு வந்து நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அன்பு கரங்கள் திட்டங்கள் விண்ணப்பிக்கிறதுக்காக டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது மே 26 வரைக்கும் இந்த டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு விருப்பம் இருக்கிற தன்னார்வல் உங்களோட லோக்கல் குரூப்பில் மட்டும்தான் இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கொடுப்பாங்க. வெளியில் எங்கேயும் வந்து கிடைக்காது. ஸோ லிங்க் வந்து யாரும் கேட்காதீங்க. உங்கள் லோக்கல் குரூப்பில் லிங்க் வந்தது அப்படின்னா வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். வேறு யாரும் ஷேர் பண்ண மாட்டாங்க. ஸோ சப்போஸ் யாராவது உங்கள் குரூப்பில் மறுபடியும் இந்த லிங்க் வந்து அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இது வரைக்கும் விண்ணப்பிக்கல அப்படின்னா அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க விருப்பம் இருக்கிறவங்க. இந்த அன்பு கரங்கள் திட்டம் எதுக்காக அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். பெற்றோர்கள் இழந்த குழந்தைகள் அவங்க ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கிறப்போ அவங்களுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணலை, உறவினர்களும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாணவர்களோட லிஸ்ட்டெல்லாம் வந்து எடுத்து அவர்களை கணக்கெடுக்கிறாங்க. அவங்களுக்கு இதன் மூலமாக, அதாவது இந்த அன்பு கரங்கள் திட்டத்தின் மூலமாக அவங்க வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகிறதான் இந்த திட்டத்தோட நோக்கம். இதுக்கு தான் தன்னார்வலர்கள் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அன்பு கரங்கள் திட்டத்துக்கு ட்ரைனிங் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றின தகவல் உங்கள் லோக்கல் குரூப்பில் தான் வந்து வரும். எந்த மாவட்டத்தில் எந்த பள்ளிகளில் இந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேற்ற போல் தன்னார்வலர்களை தேர்வு செய்வாங்க. சப்போஸ் நீங்கள் யாராவது அன்பு கரங்கள் திட்டத்துக்கு விண்ணப்பிச்சிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஃபஸ்ட்டு விஷயம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, மணற்கேணி ரிசல்ட் வந்து எப்போ வரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. மணற்கேணி ரிசல்ட் இன்றைக்கின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஒரு சில காரணங்களால் ரிசல்ட் வந்து இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி போகும்னு சொல்லியிருக்காங்க. திங்கள் அல்லது செவ்வாயில் வந்து இதற்கான ரிசல்ட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த மணற்கேணி ஆப் ஒர்க் பார்க்குறதுக்காக ஸ்கூல் லிஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த ஒர்க் கம்ப்ளீட் ஆகாதனால ரிசல்ட் வந்து கொஞ்சம் டிலே ஆகுது. அந்த ஒர்க் கம்ப்ளீட் ஆன உடனே எக்ஸாம் எழுதுறவங்களோட மார்க்கோடு சேர்த்து அந்த ரிசல்ட்டை வந்து அறிவிச்சிருவாங்க. ரிசல்ட் பற்றின அப்டேட் கிடைச்ச உடனே நானும் அப்டேட் பண்ணிடுறேன். கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எவ்வளோ ஸ்கூல்ஸ்க்கு இந்த மணற்கேணி ஒர்க் பார்க்குறதுக்கு வாலண்டியர்ஸ் வந்து தேவைப்படுறாங்களோ அதை பொறுத்து தான் ஆட்கள் தேர்வும் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் வந்து 2-3 பிளாக்ஸ் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ யார் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க, எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவலையும் உங்களோட 2.0 குரூப்பில் தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மணற்கேணி எக்ஸாம் எழுதியிருக்கவங்களுக்கு வரக்கூடிய திங்கள் அல்லது செவ்வாயில் ரிசல்ட் வந்து எதிர்பார்க்கலாம். அவங்க எடுத்திருக்க மார்க்கை பொறுத்து ஸ்கூல் வந்து அலாட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக உங்கள் சென்டர்ஸ்க்கு வந்து நீங்கள் அட்டண்டன்ஸ் வந்து போடும்போது கொஞ்சம் ப்ராப்பராக வந்து போடுங்க. ஏன்னா யார் வந்து ப்ராப்பராக வந்து அட்டண்டன்ஸ் போடலை, குறைவான மாணாக்கரோட அட்டண்டன்ஸ் போடுறவங்களெல்லாம் கணக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக ப்ராப்பராக வந்து உங்கள் சென்டருக்கு எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்களோ மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி அட்டண்டன்ஸ் வந்து போடுங்க. டெய்லி ப்ராப்பராக வந்து கிளாஸ் எடுங்க. கோவை மாவட்டத்தை சேர்ந்த இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் யாராவது டெட் வந்து பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வரக்கூடிய கல்வியாண்டிலிருந்து 59 இடங்களில் எல்கேஜி யூகேஜி சென்டர்ஸ் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு முதல் முன்னுரிமை வந்து சொல்லியிருக்காங்க. டெட் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. விருப்பம் இருக்கிறவங்க எந்தெந்த இடங்கள்லாம் வந்துட்டு எல்கேஜி யூகேஜி சென்டர்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்த தகவலுக்கு நம்ம சேனல் வாட்ச் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.